இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் ஒரு தடவை அந்த வீடியோவை பார்த்துடலாமா? வீடியோ பார்த்துட்டீங்களா? காலையிலேருந்து சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வைரலாக பரவிட்டு இருக்கிறத கண்டிப்பாக எல்லோருமே பார்த்துருப்போம். முதல்ல இது எப்படி பரவ ஆரம்பிச்சதுன்னா, திமுக தலைவர் ஸ்டாலினே கேள்வி கேட்ட ஒரு பெண், அந்த பெண்ணை அடித்து விரட்டிய திமுகவினர் அப்படின்னு சொல்லி பரவ ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் என்ன பரவ ஆரம்பிச்சதுன்னா, அந்த பெண் வந்து அதிமுக தொண்டர் அப்படின்னு சொல்லி பரவ ஆரம்பிச்சது. இப்போ என்ன பரவ ஆரம்பிச்சிருக்குன்னா, அந்த பெண் வந்து அதிமுகவில் மகளிர் பாசறையில் மாவட்ட பொறுப்பில் இருக்கிறாங்க. அதோடு அந்த பெண் வந்து வெளியில் வந்த உடனே, அதாவது காவல் நிலையத்தில் இருந்தபடியே அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு வெளியிலன்னு நினைக்கிறேன், அமைச்சர் வேலுமணி அவர்கள் கூட பேசுகிறாங்க, அதற்கான ஆடியோ இது அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பு தொலைக்காட்சிகள்லையும் திமுக சார்பு ஊடகங்கள்லையும் இப்போ இந்த வீடியோ வைரலாக பரவிட்டு இருக்குது. இது தொடர்பாக எனக்கு சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை தான் இந்த வீடியோ மூலமாக நான் எழுப்பணும்னு நினைக்கிறேன். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜவேல் நாகராஜன். முதல் விஷயம், திமுக நடத்தக்கூடிய இந்த பிரச்சார கூட்டங்களை அவங்க கிராம சபை கூட்டம் என்ற பெயரில் அவங்க நடத்துறாங்க. கிராம சபை கூட்டத்தை கூட்டுவதற்கான உரிமை அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அது போக கிராம சபை கூட்டங்கள் கூட்டுவதற்கென்று குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. அது போக மக்கள் விருப்பப்படும் பொழுது அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அதிகமான உறுப்பினர்கள், மக்களாக இருந்தாலும் சரி அல்லது அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கிராம சபை கூட்டத்தை நடத்துறதுக்கான முழு உரிமை அவங்க கிட்ட இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கிராம சபை கூட்டத்தில் அரசியல் நிகழ்வுகள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இருக்குது. அதாவது கிராம சபை கூட்டம்ங்கிற பேரில் கூட்டத்தை கூட்டிட்டு அங்கே உட்காந்து அரசியல் பேசுறதோ, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கிராம சபை விதிகளில் இருக்குது. ஆனால் இதை பல பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. திமுக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கிராம சபை கூட்டம் என்ற பேரில் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற தலைப்பில் கிராம சபை கூட்டங்களை நடத்த ஆரம்பிச்சாங்க. கிராம சபை கூட்டங்களின் மூலமாக அரசுக்கு எதிரான பிரச்சாரத்தை திமுக மேற்கொள்கிறது என்ற காரணத்தை மேற்கோள் காட்டி கிராம சபை கூட்டங்களுக்கு இனிமேல் அனுமதி கிடையாதுன்னு சொல்லி அங்கங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் மூலமா கிராம சபை கூட்டங்களை கூட்டுவதற்கான முயற்சியில் எடுக்கும்போது தடை போட ஆரம்பிச்சாங்க அதிமுக அரசு. தப்பு கிடையாது. என்ன காரணம்னா, சட்டத்தின்படியே கிராம சபை கூட்டத்தில் அரசியல் பேசக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது கிராம சபை கூட்டத்தை கூட்டி அரசுக்கு எதிராகவே அங்கு பேசுவதற்கு, பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு, இன்னும் சொல்ல போனா பீகாரை சேர்ந்த திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய மாஸ்டர் பிளான் தான் இந்த கிராம சபை கூட்டம். இந்த கிராம சபை கூட்டம் மூலமாக ஒரு டிராக்ஷனை பில்ட் பண்றதுக்கு அவங்க எல்லா விஷயங்களையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அரசு டக்குன்னு இந்த நடவடிக்கை எடுத்த உடனே அவங்களால அதை தாங்கிக்க முடியல. உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் கிராம சபை கூட்டம்னு நடத்தினா தானே தப்பு, நாங்கள் மக்கள் கிராம சபை கூட்டம்னு, அதாவது இந்த பழைய படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து டபுள் ஆக்ஷன் அப்படின்னா ஒருத்தர் வந்து மறு வச்சுட்டு வருவார் இல்லையா, அந்த மாதிரி கிராம சபை கூட்டம் கிடையாது, நாங்கள் நடத்துறது மக்கள் கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பதனி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்தாங்க. அதற்கு பிறகு அந்த கூட்டம் கிராம சபை கூட்டம் என்ற பெயர்ல நடத்தப்படலை. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா இந்த பர்டிகுலர் கூட்டம், அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடந்த இந்த பர்டிகுலர் கூட்டத்தில் இந்த கேள்வி எழுப்பிய பெண்ணை திமுகவினர் நடத்தியது அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையது கிடையாது. உடனே பல பேர் சொல்லுவீங்க, திமுக எது செஞ்சாலும் குற்றம் சொல்றது தானே உங்களோட வேலைன்னு. முதல்ல திமுகங்கிறத தாண்டி அடிப்படையான சில விஷயங்களை பார்த்துருவோம். முதல் விஷயம், ஒரு கட்சி ஒரு நிகழ்வை நடத்துறாங்க. அந்த நிகழ்வை என்ன பேர்ல நடத்துறாங்கன்னா, மக்கள் கிராம சபைங்கிற பேர்ல நடத்துறாங்க. அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு யார் வேணாலும் வரலாம். அவங்க அதிமுகவை சேர்ந்தவங்களா இருக்கலாம், மதிமுகவை சேர்ந்தவங்களா இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தவங்களா இருக்கலாம், மக்கள் நீதி மையத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், நாம் தமிழர் சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம். யார் வேணும்னாலும் அந்த கூட்டத்துக்கு வரலாம். அங்க நடக்கிறது திமுக பொதுக்குழு கூட்டமோ அல்லது திமுக பொதுக்கூட்டமோ இல்லை, கிராம சபை என்ற பேர்ல தானே அதை நடத்துறீங்க. கிராமமா போய் மக்களை சந்திக்கிறாருன்னு தானே சொல்றீங்க. கிராமமா போய் திமுக தொண்டர்களை சந்திக்கல. அப்படின்னா அந்த கூட்டத்தில் வந்து கேள்வி எழுப்புவதற்கான உரிமையை நீங்க ஓப்பனா கொடுக்குறீங்க. இது கூட ஒரு சில பேர் வியாக்கியானம்லாம் பேசினாங்க. என்னன்னா, இன்னொரு கட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து வேணும்னே கேள்வி கேட்டு அந்த கூட்டத்தில் குந்தகம் விளைவிச்சாங்கன்னு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த நிகழ்வுக்கு வெளியில ஒரு போர்டு வச்சிருங்க, இது திமுக உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டிய கூட்டம், இங்கு நாங்க செட் பண்ணி வச்சிருக்கிறவங்க மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க, மைக் அவங்க கையில மட்டும் தான் கொடுப்போம், மற்றவங்களாம் இதுல கேள்வி கேட்கக்கூடாது, நாங்க முன்னாடியே அங்க ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் உள்ளார வச்சிருக்கோம், அவங்க தான் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, தலைவரே நீங்க திரும்ப வந்து தான் தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணுங்கிற மாதிரியான வசனங்களை பேசி பழகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க மட்டும் தான் பேசணும். திடீர்னு வந்து வேற யாரும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லணும்ல.
அதை சொல்லாம மக்கள் கிராம சபை கூட்டம்னு நடத்தி அங்கு வரக்கூடிய பொதுமக்கள் ஒருத்தங்க கேள்வி கேட்டா என்னமா கோவம் வருது? திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே எடுத்துப்போம். அமைச்சர் வேலுமணி அவர்களால் செட் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணாகவே அவங்க இருக்கட்டும், அவங்க அதிமுக மாவட்ட பொறுப்புலேயே இருக்கட்டும், அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. பதில் சொல்லும்பொழுது எந்த கிராமம்னு இவர் திரும்ப கேட்கிறாரு. நீங்க எந்த கிராமம்? அதற்கு அவங்களுடைய கிராமத்துடைய பேரை சொன்னோடனே அந்த கிராமம் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அப்போ அவங்க எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராமமே எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க தான் கிராம சபை கூட்டம் நடத்துறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு மெச்சூர்டான லீடர் என்ன பண்ணணும்? அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரும் கூட்டம் திரண்டு நிற்குது, கிட்டத்தட்ட 5000-10,000 பேர் இருக்காங்க. அங்க ஒரு பெண் எழுந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்களுடைய நோக்கம் தவறானதாகவே இருக்கட்டும், சும்மா கேமரா இருக்குது என்னோடனே அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்கிறாரு. இந்த மாதிரி எத்தனை பார்த்துருப்போம். செல்வராகவன் புதுப்பேட்டையில் காட்டாத அரசியலா? கை வைக்காதனா கை வைன்னு அர்த்தம். இதெல்லாம் அரசியலுடைய கோட் வேர்ட். இது சாதாரண பொதுமக்களுக்கு புரிஞ்சு பல காலமாச்சு. நான் என்ன சொல்றேன், உண்மையாகவே அந்த பெண் செட்டிங் செய்யப்பட்ட பெண்ணாகவே இருக்கட்டும். அதற்கு பிறகு வந்த அடுத்த காணொலியுமே நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். அந்த பெண் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நின்று பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களுடைய காலர்லேருந்து ஒரு மைக்கை கிளட்டுறாங்க. அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்குறாங்க. போலீஸே கூப்பிட்றாங்க, வாங்க வாங்க போயிட்டு கேஸ் போடுவோம்னு சொல்றாங்கலாம் சொல்லி ஒரு ஆடியோவை வழக்கம் போல ஒரு வீடியோவையும் ஆடியோவையும் இப்போ பரப்பிட்டு இருக்காங்க. என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அந்த பெண்கிட்ட எப்படி வேலுமணி அவர்கள் ஃபோன் பண்ணி பேசலான்னு கேட்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணை ஒரு 1000 பேர் சேர்ந்து விரட்டி விரட்டி அசிங்கமான கொச்சையான வார்த்தைகளை எல்லாம் பேசுறாங்க. அந்த காணொலியை பாருங்க. பாத்தீங்களா? அந்த காணொலியில அந்த பெண்ணை துரத்திக்கிட்டே வரதை பார்க்குறோம். நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க போய் கேள்வி கேட்டது தப்புன்னே வச்சுக்குவோம். ஒரு பெண் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. நீங்க எப்படி தமிழ்நாட்டோட முதல்வராகி மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவீங்க, அல்லது எதிர்க்கட்சிகளுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க? ஒரு கேள்வியை எதிர்கொள்ள திராணி இல்லாத நீங்க எப்படி தமிழ்நாட்டை ஆளணும்னு துடிக்கிறீங்க? ஒரு கேள்விக்கான பதிலை சாதுரியமாக அந்த சிச்சுவேஷன்ல கையாள தெரியலையே. நாம ஒரு கட்சியினுடைய தலைவர், நம்மளை எதிர்த்து ஒரு பெண் கேள்வி கேட்கிறா, சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்மளுடைய கட்சிக்காரங்க, நம்ம கட்சியால பலன் பெற்றவங்க, உடன்பிறப்புகள். அவங்க எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மதிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம கட்சியோட ட்ராக் ரெக்கார்டு எல்லாமே தெரியும். தாக்கரட்டன் கொலை வழக்கில இருந்து தினகரன் பத்திரிகை எரிப்புல இருந்து எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து போயிருந்ததுன்னா ஒரு தலைவர் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லியிருக்கணும். இல்லைன்னா நீங்க என்ன வேணாலும் கேளுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்கணும். அதையும் தாண்டி போலீஸாரை கூப்பிட்டு, பக்கத்துல போலீஸ் இருந்தாங்கல்ல, அவங்கள அப்புறப்படுத்த சொல்லியிருக்கணும். பின்னாடியே உங்க கட்சிக்காரர்கள் துரத்திக்கிட்டே வந்து அவங்கள தாக்க முற்படுறது எந்த வகையில சரி? இது எந்த வகையில ஜனநாயகம்? ஒரு பெண் இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் எதிர்கட்சியை சேர்ந்தவங்களாகவே இருக்கட்டுமே, அவங்களும் தமிழ்நாட்டு பிரஜை தானே. அவங்க என்ன கேட்டாங்க? கொரோனா காலத்துல எல்லாம் எங்க போனீங்கன்னு கேட்டாங்க. கொரோனா காலத்துல நீங்க ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்லி சென்னையில நீங்க கொடுத்த நலத்திட்ட உதவிகள், அதன் மூலமாக உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்களுக்கே கொரோனா வந்ததுன்னு பல நிகழ்வுகள் நடந்தது. அது எல்லாத்தையும் பத்தி நான் இப்ப பேச விரும்பல. ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் கேட்கிறேன். அந்த பர்டிகுலர் பெண் அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் அழகாக பதில் சொல்லி இருக்கலாம். அதற்கான அனுபவம் இன்னமும் உங்களுக்கு வரலைங்கிறத ரொம்ப அப்பட்டமா நீங்க போட்டு உடைச்சிட்டீங்க. அதோடு கூட்டத்தில் யார் யாரிடம் மைக் போகும், யார் யார் என்னென்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணுங்கிறது முன்னாடியே உங்களுக்கு ஸ்கிரிப்டடா கொடுத்துட்றாங்க. இந்த பெண் கேள்வி கேட்பார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அந்த பெண் கேட்க போற கேள்விக்கு என்ன எதிர்வினை ஆற்றணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது ஸ்கிரிப்ட்ல இல்லை. அதனால நிலக்குழஞ்சு போய் வேலுமணி செட் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு உண்மையாகவே கூச்சமாக இல்லையா? இன்று நான் படித்த ஒரு நிகழ்வு, அதை நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். தமிழ் தேசிய ஆதரவாளரும் பத்திரிகை ஊடகத்துறையில் அனைவருக்கும் அறிமுகமான வளர்மெய்யறிவாளன் அவர் ஒரு ஸ்டேட்டஸ் எழுதியிருக்கிறாரு. ஜெயா தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட பொழுது செய்தி சேகரிப்பதற்காக ஜெயா தொலைக்காட்சியுடைய நிருபர்கள் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளார நுழைய முற்படுறாங்க. ஜெயா டிவியோட மைக் எடுத்துக்கிட்டு நீங்க எப்படி உள்ளார வரலான்னு சொல்லி அண்ணா அறிவாலயம் வாசல்ல திமுக தொண்டர்கள் அவங்கள மறிக்கிறாங்க. இந்த செய்தி கலைஞர் அவர்களுடைய காதுக்கு போகும்போது கலைஞர் சொல்றாரு, இல்ல அவங்க வரட்டும், அரசியல்ங்கிறது நமக்கும் அந்த கட்சிக்கும், அவங்க செய்யறது அவங்களுடைய வேலை, அவங்க உள்ளார வரட்டும்னு சொல்றாரு. இதை அவர் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். எதற்காக இதை சொல்றேன்னா, அதுதான் அரசியல் நாகரிகம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, திமுக எது செய்தாலும் விமர்சிக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களை விமர்சிக்காம எப்படி இருக்க முடியும்? இப்ப வரிஞ்சு கட்டிட்டு போடுறீங்க. அந்த பெண் வேலுமணி கிட்ட பேசினாங்க, எப்படி வேலுமணி கிட்ட பேசாம இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணை 1000 பேர் சேர்ந்து பிசிக்கலி அபியூஸ் பண்ணி அடிச்சு துரத்தி, போலீஸ் மட்டும் அங்க இல்லைன்னா இன்னைக்கு அந்த பெண் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு விஷயம் நடந்ததுன்னா அப்படின்னா கூப்பிட்டு விசாரிக்க தானே செய்வாரு. அவங்க கட்சியில விசாரிப்பாங்க, உங்க கட்சியில எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்தை நான் அந்த இடத்துல தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். நடந்தது திமுக பொதுக்குழு அல்ல. பொதுக்குழு கூட்டத்துக்குள்ளார போயிட்டு யாராவது கலவரம் பண்ணியிருந்தாங்கன்னா தப்பு. பொதுக்கூட்டமும் அல்ல. பொதுக்கூட்டம் என்றால் கூட அவங்களுடைய தொண்டர்களுக்கு தான் பேரு தான் பொதுக்கூட்டம்னு கூட சொல்லிடலாம்.
ஆனால் நடந்தது மக்கள் கிராம சபை. மக்களுடைய கேள்விகளை எதிர்கொள்ள இப்பவே அச்சப்படக்கூடிய நீங்கள், கேள்வி எழுப்பக்கூடிய குரல் வலையை இறுக்கி பிடிச்சு நெரிக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஜனநாயக விரோதமான அடக்குமுறைகளை நீங்கள் மக்கள் மேல் ஏவுவீர்கள் என்ற ஒரு அச்சம் ஏற்படுது அந்த வீடியோவை பார்க்கும்போது. யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் மக்கள் கிராம சபை கூட்டம் என்ற பெயரில் தமிழகத்துல எந்த மூலைக்கு போனீங்கனாலும் இனிமே விடாமல் உங்களை துரத்தி அவங்க அதிமுகவை சேர்ந்தவங்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, பாஜகவை சேர்ந்தவங்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, தேமுதிகவை சேர்ந்தவங்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, உங்களுடைய கூட்டணியில இல்லாத எதிர்கட்சிகளை சார்ந்தவங்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, நாம் தமிழரை சார்ந்தவங்களாக இருக்கணுங்கிற அவசியமும் இல்ல. பொதுமக்கள்ங்கிற அடிப்படையில அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும்னா, அதாவது உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுக்கக்கூடிய கேள்வி பதில்களை தாண்டி நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய கேள்விகளுக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியும் என்றால் மட்டும் நீங்கள் மக்கள் கிராம சபை கூட்டங்கள் நடத்துங்கள். இல்லை என்றால் இது போன்ற கேள்வி கணைகள் உங்களை தொடர்ந்து வரும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண் கிட்ட உங்க கட்சிக்காரங்க நடந்துகிட்டதுங்கிறது ஒரு பெண் கிட்ட நடந்துகிட்டதா இந்த சமூகம் பார்க்காது. ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிராக நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதாக தான் பார்க்கப்படும். உங்களுக்கு மக்களுடைய எமோஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே புரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு விழுறது ரொம்ப கம்மி. அது இந்த மாதிரியான விஷயங்கள்னால இன்னும் அதிகமாக தான் டேமேஜ் ஆக போகுது. இது அக்கறை இல்லை, இது எச்சரிக்கை.